அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரிகாப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது தசை இறுக்கம் மற்றும் அதை எப்படி தடுக்கலாம், இல்ல அதுல இருந்து எப்படி குணமடையலாம்ன்றது பார்க்கலாம். தசை இது இந்த கர்ச்சீஃப் தான் உங்க தசைன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இந்த அளவுக்கு இருக்கு. இதோட தாங்கு திறன், அதாவது இந்த தசையோட கெப்பாசிட்டி 10 கிலோ இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதற்கு 10 கிலோ நீங்க வேலைக்குள்ள கொடுக்கும் போது அதுக்கு ஒன்னும் ஆகாது, பிரச்சனையே ஆகாது, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். இதுவே ஒரு 15 கிலோ இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வேலையை பாக்குறீங்க, எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பாக்குறீங்களோ இல்ல அதிக நேரம் வேலை பாக்குறீங்களோ எடுத்துக்கோங்க. இந்த தசை என்ன ஆகுது, அதன் வேலைக்கு அதிகமா வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இறுக ஆரம்பிக்குது. இறுக ஆரம்பிச்சா என்ன ஆகும், இது போல தசையில நாட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இவ்வளவு நீளமா இருந்த தசை இவ்வளவு குறுகிறது. இதுக்கு பேர் தான் ஷார்டனிங் சொல்லுவாங்க. இப்படி குறுகிறதுனால என்ன ஆகும், மேலும் 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 நம்ம கொடுக்க தசை இறுகிட்டே தான் போகும். இதனாலதான் ஃபுல்லா தூக்க முடிய கையை கூட கொஞ்சம் தூரம் தூக்க முடியுது. வலியின் காரணமாக சொல்றது இந்த தசையில ஏற்பட்ட இந்த ஷார்டனிங் தான் காரணம். என்ன பண்ணலாம், இந்த தசையில இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், தசை நீச்சின்னு சொல்லுவாங்க. அல்லது தசையை ரிலீஸ் பண்றது மூலமா ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்கள் குறைஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம், தசை இன்னும் அதே வீக்கா தான் இருக்கு. வீக்னஸ் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணா எப்படி சரியாகும், உதாரணத்துக்கு இந்த தசையோட கெப்பாசிட்டி 10 கிலோல இருக்கு, நீங்க பாக்குற வேலை 15 கிலோ. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மூலமா உங்களுக்கு தசைக்கு 20 கிலோக்கு ஸ்ட்ரென்த் பண்ற அளவுக்கு நம்ம கொடுத்துருவோம் எக்ஸசைஸ்லாம். இப்போ நல்லா 20 கிலோ பண்ற அளவுக்கு தசை ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்போ நம்ம 15 கிலோ அளவுக்கு வேலை பார்க்கும் போது அதுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா 20 கிலோக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்படிதான் எக்ஸசைஸ் பண்றது மூலமா உங்க தசையில வலு ஏற்பட்டு வேலைகளை நேரத்துல பார்க்க முடியும். நன்றி. போல மேலும் தகவல்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு இன்றைய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.